இன்னைக்கு வந்து பிளேரைட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபியூச்சரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், விச் இஸ் ப்ரௌசர் கான்டெக்ஸ்ட். ஸோ பிளேரைட்டில் வந்து இது ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு ஃபியூச்சர். ப்ரௌசர் கான்டெக்ஸ்ட் அப்படின்றது வந்து என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் ஏ ப்ரௌசர் கான்டெக்ஸ்ட்? ப்ரௌசர் கான்டெக்ஸ்ட் அப்படின்னா என்னது? ஏ ப்ரௌசர் கான்டெக்ஸ்ட் இன் பிளேரைட் இஸ் லைக் a separate browser profile. It is like a separate browser profile. Each context has its own cookies, own local storage, and its own session. Contexts are isolated from each other. ஸோ ஒரு ப்ரௌசர் கண்டெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு செப்பரேட்டான ஒரு ப்ரௌசர் ப்ரொஃபைல். அதாவது வந்து இப்போ குரோம் ப்ரௌசர் அப்படின்னா அது ஒரு ப்ரொஃபைல். அதே மாதிரி நம்ம ரெண்டு குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ குரோம் ப்ரௌசர் ஒன் வந்து ஒரு செப்பரேட்டான ஒரு ப்ரொஃபைல், குரோம் ப்ரௌசர் டூ வந்து ஒரு செப்பரேட்டான ஒரு ப்ரொஃபைல். இந்த மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ நான் இங்கே இதில் வந்து ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு செப்பரேட்டான ஒரு ப்ரொஃபைல். இப்போ நான் இதுவே இந்த மாதிரி இன்னொரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன்னா இது ஒரு செப்பரேட்டான ஒரு ப்ரொஃபைல். பின்னாடி இருக்கிற ப்ரௌசர் அது ஒரு செப்பரேட்டான ஒரு ப்ரொஃபைல். ஈச் கண்டெக்ஸ்ட் ஹேஸ் இட்ஸ் ஓன் குக்கீஸ், ஓன் லோக்கல் ஸ்டோரேஜ், ஓன் செஷன். இப்போ நான் வந்து ரெண்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணேன். இப்போ இந்த ப்ரௌசருக்கு இப்போ நீங்கள் மினிமைஸ் ஸ்டேஜில் ஒரு ப்ரௌசர் பார்க்குறீங்க. இந்த ப்ரௌசருக்கும் பின்னாடி இருக்கிற ப்ரௌசருக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. இந்த ப்ரௌசரில் நம்ம என்ன சர்ச் பண்ணுறோமோ அதோட குக்கீஸ் வந்து இதில் ஸ்டோர் ஆகும். பின்னாடி இருக்கிற ப்ரௌசரில் நம்ம எதாவது சர்ச் பண்ணுறோம்னா குக்கீஸ் வந்து இதில் ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி லோக்கல் ஸ்டோரேஜ். ஸோ ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகக்கூடிய மெமரி இப்போ இந்த ப்ரௌசர் ப்ரொஃபைலில் இதுக்கான மெமரி வந்து ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி இந்த ப்ரௌசர் ப்ரொஃபைலில் இந்த ப்ரௌசருக்கான மெமரிஸ் வந்து ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் இட்ஸ் ஓன் செஷன். ஈச் கண்டெக்ட் ஹேஸ் இட்ஸ் ஓன் செஷன் அப்படின்னா என்னது? இப்போ இது ஒரு செஷன். அதே மாதிரி இன்னொரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணோம் இல்லையா, இது வந்து ஒரு செஷன். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து இண்டிவிஜுவல் செஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகும், இண்டிவிஜுவல் குக்கீஸ் வந்து கிரியேட் ஆகும், இண்டிவிஜுவல் லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து ரெண்டு ப்ரௌசருமே செப்பரேட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு கண்டெக்ஸ்ட். அதாவது இப்போ இது வந்து ஒரு கண்டெக்ஸ்ட், ப்ரௌசர் கண்டெக்ஸ்ட். இப்போ இது வந்து ஒரு ப்ரௌசர் கண்டெக்ஸ்ட். ஸோ பிளேரைட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி உங்களால் என்ன பண்ண முடியும்? அட் த சேம் டைம் ஒரே ரன்ல உங்களால் மல்டிபிள் ப்ரௌசர் கண்டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ண முடியும். கண்டெக்ஸ்ட் ஆர் ஐசோலேட்டட் ஃப்ரம் ஈச் அதர். லைக் ஐ சைட் எல்லாமே வந்து செப்பரேட்டான ஒரு குக்கீஸோ செப்பரேட்டான ஒரு லோக்கல் ஸ்டோரேஜோ செப்பரேட்டான ஒரு செஷன் வந்து அது எடுத்துக்கிறதுனால ஒரு கண்டெக்ஸ்ட்டுக்கும் இன்னொரு கண்டெக்ஸ்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. ரெண்டுத்துமே வந்து ஐசோலேட்டடாக வந்து என்ன ஆகும்? ஒர்க் ஆகும். அதாவது வந்து ஒரு கண்டெக்ஸ்டோட டேட்டா வந்து இன்னொரு கண்டெக்ஸ்ட்டுக்கு வந்து தெரியாது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒர்க் ஆகும். ஸோ வை டு வி யூஸ் ப்ரௌசர் கண்டெக்ஸ்ட்? ஒரு ப்ரௌசர் கண்டெக்ஸ்ட்டை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டெஸ்ட் ஐசோலேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். அதாவது இப்போ நான் வந்து ரெண்டு கண்டெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு கண்டெக்ஸ்ட் நடுவில் வந்து எந்த ஒரு டேட்டா லீக்கேஜும் இருக்கக்கூடாது அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி ப்ரௌசர் கண்டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி வந்து மல்டிபிள் யூசர்ஸ் அட் சேம் டைம். ஸோ பேரலாக டெஸ்ட் பண்ணுறான் ஒரே ரனில். இங்கே ஒரு யூசரை வச்சு நான் டெஸ்ட் பண்ணலாம், இங்கே ஒரு யூசரை வச்சு நான் டெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி மல்டிபிள் யூசர் சினாரியோஸ். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. அட்மின் லாகின்ஸ் இன், யூசர் லாகின்ஸ் இன். ஒரு பர்டிகுலர் கண்டெக்ஸ்ட்டில் நான் ஒரு அட்மினாக லாகின் பண்ணுவேன், இன்னொரு கண்டெக்ஸ்ட்டில் நான் ஒரு யூசராக லாகின் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி சினாரியோஸை நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அத்தான்டிகேஷன் ரீயூஸ். அத்தான்டிகேஷனை ரீயூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அட்மின் அப்படின்ற கண்டெக்ஸ்ட்டில் நான் வந்து ஒரு 10 டெஸ்ட்டு வந்து நான் வந்து ரன் பண்ணுறேன். இப்போ அட்மின் அப்படின்ற பர்டிகுலர் கண்டெக்ஸ்ட் வந்து நான் வந்து லாகின் பண்ணி போயிருப்பேன். அந்த வெப்பேஜ்குள்ளே லாகின் பண்ணி போயிருப்பேன். இப்போ இங்கேருந்து நான் வந்து என்ன பண்ணணும்? 10 டெஸ்ட் நான் வந்து இங்கே எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். இப்போ யூசரில் போயிட்டு நான் ஒரு 5 டெஸ்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். யூசர் கண்டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஒரு 5 டெஸ்ட் நான் எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது அப்படியே ஆன்லேயே இருக்கும். நான் இங்கேருந்து என்ன பண்ணுவேன்னா, இந்த யூசர் கண்டெக்ஸ்ட்க்கு நான் வந்து ஜம்ப் பண்ணிவிட்டு இங்கே அந்த 5 டெஸ்ட்டை நான் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு திரும்ப என்னால் அட்மின் கண்டெக்ஸ்ட்கே வர முடியும். இந்த மாதிரி வைஸ் வெர்சாவாக என்னால் பண்ணிகிட்டே இருக்க முடியும். மல்டிபிள் கண்டெக்ஸ்ட்டுக்கு நடுவில் வந்து நேவிகேட் ஆகிட்டே இருக்க முடியும். அதாவது வந்து பிளேரைட்டோட ஃபோக்கஸை இந்த கண்டெக்ஸ்ட்ல இருந்து நான் இங்கே கொண்டு போக முடியும். திரும்ப இங்கேருந்து நான் இங்கே கொண்டு வர முடியும். இப்போ நான் இன்னொரு கண்டெக்ஸ்ட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராவா. ஒரு 3 கண்டெக்ஸ்ட் இருக்குன்னா, ஸோ ப்ரௌசரோட ஃபோக்கஸை இதிலிருந்து இதுக்கும், இதுலேருந்து இதுக்கும், இதுலேருந்து இதுக்கும் நல்லா மாற்றி 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 என்ன பண்ண முடியும்? ஃபோக்கஸை சேஞ்ச் பண்ணி என்னால் வந்து யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான்
நெக்ஸ்ட்டு கிராஸ் ப்ரௌசர் செஷன் டெஸ்டிங். கிராஸ் ப்ரௌசர் செஷன் டெஸ்டிங் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த பர்ட்டிகுலர் அட்மினை வந்து நான் வந்து குரோமில் ஓப்பன் பண்ணலாம், குரோமியமில். இதை நான் ஃபயர்ஃபாக்ஸில் ஓப்பன் பண்ணலாம், இதை நான் வந்து எட்ஜில் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியும் வந்து என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து ப்ரௌசர் கண்டெக்ஸ்ட் உடைய அட்வான்டேஜஸ். இப்போ நம்ம எக்ஸாக்டாக ப்ரௌசர் கண்டெக்ஸ்ட் அப்படின்றது என்னன்னு பார்ப்போம். இப்போ இது வந்து நம்மளுடைய கிளைண்ட்டு. ஸோ இது வந்து நம்மளுடைய கிளைண்ட். இப்போ கிளைண்ட்லேருந்து நாம் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து கோடிங் எழுதியிருக்கோம். பிளேரைட் அண்ட் ஜாவா யூஸ் பண்ணி கோட் நம்ம எழுதியிருக்கோம். ஒன்ஸ் நம்ம ரன் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும், பிளேரைட்டோட சர்வருக்கு வந்து அது வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக போகும். இது வந்து பிளேரைட்டோட சர்வர். பிளேரைட்டோட சர்வருக்கு இங்கேருந்து என்ன போகும், ஒரு ரெக்வஸ்ட் வந்து போகும். ரெக்வஸ்ட் போனதுக்கப்புறம் என்ன நடக்கும், இங்கேருந்து ஒரு கனெக்ஷன் வந்து ஒன்று கிரியேட் ஆகும். இந்த கனெக்ஷன் வந்து நான் சொன்ன மாதிரி டெர்மினேட் ஆகாமல் நம்மளுக்கு ஆக்டிவாகவே இருக்கும். இப்போ நான் இந்த இந்த பர்டிகுலர் கிளைண்ட்ல நான் வந்து குரோமியம் யூஸ் பண்ணணும், குரோமியம் வச்சு நான் வந்து ரன் பண்ணணும் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா பிளேரைட் சர்வருக்கு அந்த கமாண்ட் போகும். ஐ மீன் அந்த ரெக்வஸ்ட் போகும். ரெக்வஸ்ட் போயிட்டு பிளேரைட் சர்வரில் இருக்கக்கூடிய குரோமியமை எனக்கு லான்ச் பண்ணும். பிளேரைட் சர்வர்லேருந்து எனக்கு என்ன லான்ச் பண்ணும், குரோமியமை லான்ச் பண்ணும். இப்போ இந்த குரோமியம்லேருந்து என்னால் என்ன பண்ண முடியும், மல்டிபிள் கண்டெக்ஸ்ட்டை என்னால் வந்து லான்ச் பண்ண முடியும். அதாவது ஒரு பேஜ் ஃபஸ்ட்டு லான்ச் ஆகும். அந்த பேஜுக்குள்ள ஒரு ப்ரௌசர் கண்டெக்ஸ்ட்டை என்னால் வந்து கிரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி அதே குரோமியம் யூஸ் பண்ணி என்னால் இன்னொரு பேஜும் அட் த சேம் டைம் என்னால் லான்ச் பண்ண முடியும். பேஜ் நம்பர் 2. இப்போ இந்த பேஜுக்குள்ள இன்னொரு ப்ரௌசர் கண்டெக்ஸ்ட்டையும் என்னால் வந்து லான்ச் பண்ண முடியும். என்னால் வந்து லான்ச் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி லான்ச் பண்ணுறனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நான் இங்கே கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணிட்டு இந்த கண்டெக்ஸ்டில் அங்கேருந்து அப்படியே என்னால் இங்கே டைவர்ட் ஆக முடியும். இங்கே கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணிட்டு இங்கேருந்து திரும்ப இங்கே டைவர்ட் ஆக முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரௌசர் கண்டெக்ஸ்ட் நடுவில் என்னால் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து நேவிகேட் ஆகிட்டே இருக்க முடியும். உங்களுக்கு ஒரு எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம செலினியமில் வந்து மல்டிபிள் விண்டோஸ் ஹேண்ட்லிங் வந்து நம்ம பார்த்தோம். அதில் நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணோம். நம்ம இது வந்து பேரண்ட் விண்டோன்னு சொன்னோம். நம்ம ஏதோ ஒரு பட்டன் கிளிக் பண்ணால் எனக்கு இன்னொரு நியூ விண்டோ வந்து லான்ச் ஆகுது. இப்போ இங்கேருந்து இங்கே நான் எப்படி போய் ஹேண்டில் பண்ணேன், டிரைவரோட ஃபோக்கஸை பேரண்ட் விண்டோலேருந்து சைல்டு விண்டோவுக்கு மாற்றினேன். ஸோ இங்கே சில ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம், திரும்ப பேரண்ட் விண்டோக்கே வந்தோம். ஞாபகம் இருக்கா? ஸோ மல்டிபிள் விண்டோஸ் நம்ம லான்ச் ஆகிருக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் வந்து நம்ம பண்ணியிருந்தோம், மல்டிபிள் விண்டோஸ் யூஸ் பண்ணி. ஸோ பேரண்ட் விண்டோலேருந்து நான் என்ன பண்ணேன், இந்த சைல்டுக்கு ஸ்விட்ச் பண்ணேன், இந்த சைல்டுலேருந்து நான் இந்த சைல்டுக்கு ஸ்விட்ச் பண்ணேன், இங்கேருந்து நான் இங்கே ஸ்விட்ச் பண்ணேன். ஸோ இதெல்லாமே வந்து நம்மளால் எப்படி அச்சீவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, டிரைவரோட ஃபோக்கஸை வந்து அந்தந்த பேஜோட விண்டோ ஐடி கெட் பண்ணி நம்ம வந்து நேவிகேட் ஆகிட்டே இருந்தோம். சேம் வே அதே தான் இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம். இங்கே வந்து நம்ம பேஜ் ஐ மீன் டிஃப்ரெண்ட் டேப்ஸ் நடுவில் வந்து நம்ம நேவிகேட் பண்ணோம். இங்கே வந்து புதுசாக ஒரு ப்ரௌசர், இந்த 2 ப்ரௌசர் கிரியேட் பண்ணி ஒரு ப்ரௌசர்லேருந்து கம்ப்ளீட்டாக ஒரு பேஜ்லேருந்து கம்ப்ளீட்டாக இன்னொரு பேஜுக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஜம்ப் பண்ணி ஹேண்டில் பண்ண போகிறோம். கிளியர்? ஓகே சார். ஓகே. ஸோ ஏர்லியராக செலினியமில் இப்படி பார்த்துருப்பீங்க. இங்கே ஒரு டேப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருப்போம், அதே மாதிரி வந்து இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணியிருப்போம். இப்போ இந்த டேப்லேருந்து இந்த டேபுக்கும் இந்த டேப்லேருந்து இந்த டேபுக்கும் இப்படி தான் ஸ்விட்ச் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே எப்படி ஸ்விட்ச் பண்ணுவீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டாக வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணுவீங்க, இங்கே சில ஒர்க் பண்ணிவிட்டு திரும்ப இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணுவீங்க. ஓகே, புரியுதா? ஸோ இது ஒரு பேஜ் கண்டெக்ஸ்ட், ப்ரௌசர் கண்டெக்ஸ்ட், இது ஒரு ப்ரௌசர் கண்டெக்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கண்டெக்ஸ்ட் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் 2 மட்டும் சொல்லிட்டு இருக்கேன், 3 4 5 6 எவ்வளோ நாள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே,
n நம்பர் ஆஃப் ப்ரௌசர் கண்டெக்ஸ்ட் உங்களால் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு கண்டெக்ஸ்ட்லேருந்து செகண்ட் கண்டெக்ஸ்ட், செகண்ட் கண்டெக்ஸ்ட்லேருந்து தேர்ட் கண்டெக்ஸ்ட், தேர்ட் கண்டெக்ஸ்ட்லேருந்து திரும்ப ஃபஸ்ட்டு கண்டெக்ஸ்ட், இல்லைன்னா தேர்ட் கண்டெக்ஸ்ட்லேருந்து செகண்ட் கண்டெக்ஸ்ட், இந்த மாதிரி வந்து உங்களால் நேவிகேட் ஆக முடியும். இதனுடைய அட்வான்டேஜ் நான் ஒரு சினாரியோ சொல்கிறேன் பாருங்க. மல்டிபிள் யூசர் சினாரியோ. இந்த சினாரியோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு ப்ரௌசர் லான்ச் பண்ணுறேன். ப்ரௌசர் லான்ச் பண்ணிட்டு இங்கே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஃபார்ம் ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன், லாகின் பண்ண போகிறேன். லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும், அந்த அப்ளிகேஷனில் வந்து நான் வந்து சைன் அப் பண்ணணும். நான் என்ன பண்ணணும், சைன் அப் பண்ணணும். என்னென்ன சைன் அப் பண்ணுவேன், நேம் கொடுப்பேன், அதுக்கப்புறம் வந்து என்னுடைய இமெயில் ஐடி கொடுப்பேன், அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கொடுப்பேன், அதுக்கப்புறம் வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணுவேன். இந்த பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுவேன், கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், நான் வந்து கிரியேட் பண்ணுவேன். ஒன்ஸ் நான் இங்கே கிரியேட்னு கொடுத்ததுக்கப்புறம் நான் திரும்ப வந்து இந்த பர்டிகுலர் யூசர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆனாங்களா இல்லையா நான் செக் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இப்போ நான் ஓப்பன் பண்ண இந்த ப்ரௌசரை வந்து க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப இந்த ப்ரௌசரை திரும்ப லான்ச் பண்ணணும் இல்லையா. திரும்ப லான்ச் பண்ணிவிட்டு இப்போ நான் கிரியேட் பண்ணல யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட், அதை வந்து நான் இங்கே வந்து என்ன பண்ணுவேன், லாகின் பேஜில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நான் வந்து என்ன பண்ணுவேன், லாகின் பண்ணுவேன். ரைட். லாகின் பண்ணி இது சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆயிடுச்சுன்னா ஓகே யூசர் வந்து கிரியேட் ஆயிருக்காங்க அப்படின்ற வேலிடேஷன் நான் வந்து பண்ணுவேன். இன்ஸ்டட் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக என்னோட ப்ரீவியஸ் ஓப்பன் பண்ண ப்ரௌசர் ஓப்பன்லேயே தான் இருக்கும், அப்படியே தான் இருக்கும். நான் இப்போ என்ன பண்ணுவேன், அப்படியே நான் இன்னொரு கண்டெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணி இந்த கண்டெக்ஸ்ட்டில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, லாகின் பண்ண ஆரம்பிப்பேன். இங்கே என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு நான் யூஸ் பண்ணி நான் சைன் அப் பண்ணணும், அந்த யூசர் நேமை நான் இங்கே கொடுப்பேன், பாஸ்வேர்டை இங்கே கொடுப்பேன், கொடுத்துட்டு நான் வந்து லாகின் பண்ணுவேன். இங்கே வந்து சக்ஸஸ் ஆகிருக்கும். சக்ஸஸ் ஆகிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு வேலிடேட் பண்ணுவேன். ஓகே ஒன்ஸ் இது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா திரும்ப நான் என்ன பண்ணுவேன், இங்கேருந்து திரும்ப இங்கே வந்துட்டு திரும்ப வந்து நான் இன்னொரு செகண்ட் யூசர் ப்ரொஃபைல் வந்து நான் செகண்ட் சைன் அப் வந்து நான் பண்ணுவேன். செகண்ட் யூசரை வச்சு நான் வந்து என்ன பண்ணுவேன், சைன் அப் வந்து நான் பண்ணுவேன். பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா திரும்ப இங்கேருந்து இங்கே வந்துட்டு அந்த ரெண்டாவது ஒரு யூசரை நான் கிரியேட் பண்ணேன் இல்லையா, இந்த யூசரோட டீட்டெயில்ஸ் நான் இங்கே கொடுத்து லாகின் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ அது வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சா அப்படின்றத செக் பண்ணுவேன். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரௌசர் கண்டெக்ஸ்ட்டை அப்படியே ஓப்பன்லேயே வச்சு அது ஆக்டிவாக தான் இருக்கும். அங்கேருந்து நம்ம இன்னொரு கண்டெக்ஸ்ட்டு ஜம்ப் ஆகி நம்ம இங்கே வந்து வேலிடேட் பண்ணுவோம். வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப இந்த கண்டெக்ஸ்ட்க்கு வருவோம். திரும்ப இங்கே சைன் அப் பண்ணிட்டு திரும்ப இந்த இன்னொரு கண்டெக்ஸ்ட் வந்து அதை வேலிடேட் பண்ணுவோம். புரியுதா? ஓகே சார். ஓகே. ஓகே சார். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு அட்மினா வந்து லாகின் பண்ணுறேன். நான் ஒரு ப்ரௌசரில் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு அட்மின் போர்ட்டலுக்குள்ளே போய்க்கிறேன். அட்மின் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ அட்மின் வந்து எல்லாரோட யூசரோட அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும். அட்மினுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. இப்போ இந்த அட்மின் ப்ரொஃபைலில் நான் யூசர்ஸ் அப்படின்ற ஒரு செக்ஷனுக்குள்ளே போகிறேன். ஓகே சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு யூசர்ஸ் அப்படின்ற செக்ஷனுக்குள்ளே நான் போகிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூசர்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து எனக்கு ஜான் அப்படின்ற ஒரு யூசர் இருக்காங்க. அதே மாதிரி வந்து எனக்கு வந்து பீட்டர் அப்படின்ற ஒரு யூசர் இருக்காங்க. அதே மாதிரி வந்து எனக்கு சாம் அப்படின்ற ஒரு யூசர் இருக்காங்க. 3 யூசர் இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன், இப்போ ஜான் அப்படின்ற யூசரோட அக்கௌண்ட் வந்து ஆக்டிவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. பீட்டர் அப்படின்ற அக்கௌண்ட் வந்து எனக்கு ஆக்டிவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. சாம் அப்படின்ற யூசர் அக்கௌண்ட் வந்து எனக்கு ஆக்டிவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அட்மினால வந்து ஒரு யூசரை வந்து இன்ஆக்டிவாக பண்ண முடியுமா அப்படின்ற வேலிடேஷன் நான் பண்ணணும். இந்த டெஸ்டிங் வந்து நான் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பீட்டர் அப்படின்ற அக்கௌண்ட்டை ஆக்டிவ்லேருந்து நான் வந்து இன்ஆக்டிவாக மாற்றிடுறேன். ஓகே இன்ஆக்டிவாக மாற்றிட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் அப்படியே இந்த ப்ரௌசர் கண்டெக்ஸ்ட் அப்படியே ஓப்பனில் வச்சுட்டு இன்னொரு கண்டெக்ஸ்ட்டை ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணுவேன், சாமாக லாகின் பண்ணுவேன். யூசர் சாமாக லாகின் பண்ணுவேன். லாகின் பண்ணி இன்ஆக்டிவ் அப்படின்ற எனக்கு ஏதாவது ஒரு எரர் மெசேஜ் வருதா அப்படின்றத என்னால் செக் பண்ண முடியும். கிளியர்? இப்போ ஜென்ரலாக செலினியமில் என்ன பண்ணுவீங்க, அட்மினாக லாகின் பண்ணுவீங்க, பீட்டர் அப்படின்ற அக்கௌண்ட்டை இன்ஆக்டிவ் பண்ணுவீங்க, சேவ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணுவீங்க. க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ப்ரௌசரை லான்ச் பண்ணுவீங்க. இப்போ சாமோட யூசர் கிரெடென்ஷியல் யூஸ் பண்ணி இன்ஆக்டிவ் எரர் மெசேஜ் வருதா இல்லையான்னு செக் பண்ணுவீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு அட்மின்
அட்மின் அப்படின்னு லாகின் பண்ண கண்டெக்ஸ்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணவே வேணாம். அப்படியே வந்து உங்களால் என்ன பண்ண முடியும், இந்த பேஜில் இருந்து இந்த கண்டெக்ஸ்ட்லேருந்து அப்படியே இன்னொரு கண்டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணி இங்கே லாகின் பண்ண முடியும். லாகின் பண்ணி இன்ஆக்டிவ் எரர் மெசேஜ் வருதா, ஓகே ஃபைன், டெஸ்ட்டு பாஸ். இப்போ திரும்ப இங்கே வந்துட்டு திரும்ப வந்து பீட்டர் சாரி பீட்டர், ஓகே சாம் கிடையாது, பீட்டர். திரும்ப இங்கே வந்துட்டு பீட்டர் அக்கௌண்ட்டை ஆக்டிவ்லேருந்து இன்ஆக்டிவ்லேருந்து ஆக்டிவாக மாற்றிடுறீங்க. இப்போ திரும்ப இந்த கண்டெக்ஸ்ட்டுக்கு வந்து திரும்ப சேம் பீட்டர் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ் ஆயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு கண்டெக்ஸ்ட்லேருந்து இன்னொரு கண்டெக்ஸ்ட்க்கு வந்து ஈஸியாக ஜம்ப் பண்ணி வேலிடேட் பண்ண முடியும். புரியுதா? ஸோ இதுதான் வந்து ப்ரௌசர் கண்டெக்ஸ்டுடைய அட்வான்டேஜ். கிளியரா? Yes, sir. எஸ் சார். ஓகே. இப்போ நம்ம இதை வந்து ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். நான் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்னா ரெஜிஸ்டர் பண்ண போறேன். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நான் இந்த பர்டிகுலர் கண்டெக்ஸ்ட் அப்படியே ஓப்பன்லேயே வச்சிருப்பேன். இன்னொரு கண்டெக்ஸ்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி இங்கே நான் ஒரு யூசர் கிரியேட் பண்ணேன் இல்லையா இந்த கண்டெக்ஸ்ட்ல, அந்த யூசரோட டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணி இங்கே நான் லாகின் பண்ண போறேன். லாகின் பண்ணி இந்த யூசர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆகுதா இல்லை கிரியேட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றத நான் வேலிடேட் பண்ண போறேன். புரியுதா? கிளியர்? ஓகே. Yes, எஸ் sir. சார். ஸோ அதை எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அஹ், ரெண்டு கண்டெக்ஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரு பேஜை வந்து கிரியேட் பண்ணி அந்த பேஜ்லேருந்து நம்ம ஒரு புது கண்டெக்ஸ்ட்டை ஒன்று கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உங்களுடைய ப்ரௌசர் யூஸ் பண்ணி ஒரு நியூ கண்டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ப்ரௌசர் செட்டப் பண்ணியிருக்கோம். குரோமியம் அப்படின்ற பைனரி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரௌசர் டாட் நியூ கண்டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. நியூ கண்டெக்ஸ்ட். ஸோ நியூ கண்டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. ஒரு நியூ கண்டெக்ஸ்ட்டை ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இந்த நியூ கண்டெக்ஸ்ட்டோட ரிட்டர்ன் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் கண்டெக்ஸ்ட் அப்படின்றது வரும். இது வந்து ப்ரௌசர் கண்டெக்ஸ்ட். நான் வந்து ப்ரௌசர் கண்டெக்ஸ்ட் ஒன்னு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டில் தான் நம்மளுக்கு ஒரு நியூ கண்டெக்ஸ்ட் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ இந்த கண்டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு நியூ பேஜை வந்து ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். நியூ பேஜ். ஓகே. ரிட்டர்ன் டைப் வந்து நம்மளுக்கு பேஜ்னு வரும். இது வந்து பேஜ் நம்பர் 1 நான் கொடுத்துக்கிறேன். பேஜ் 1 அப்படின்னு நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ பேஜ் 1 யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு யூஆர்எல்லை லான்ச் பண்ண போகிறேன். ஒன் செகண்ட். ஒரு பேஜ் வந்து நம்ம லான்ச் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் இந்த பேஜ் வருது. இங்கேருந்து மை அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு ரெஜிஸ்டரை கிளிக் பண்ணணும். ஸோ அதுக்கான லொக்கேட்டர் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ மை அக்கௌண்ட் இருக்கு. பேஜ் 1 டாட் லொக்கேட்டர் மை அக்கௌண்ட் வந்து நான் கிளிக் பண்ண சொல்கிறேன். ஸோ மை அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த ரெஜிஸ்டர் அப்படின்றத கிளிக் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்டருக்கு ஒரு லொக்கேட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம்
இந்த ஃபார்மை நம்ம ஃபில் பண்ணோம், சைன் அப் ஃபார்மை ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நேம், பிளேஸ் ஹோல்டர் இருக்கு, நான் அப்படி எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நேம் டாட் ஃபில். நான் வந்து ஒரு நேமை ஃபில் பண்ணுறேன். ஓகே, நான் வந்து என்ன பண்ணுறேன்னா டெமோ டெமோன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் நேமு. அதே மாதிரி வந்து லாஸ்ட் நேமு. இப்போ லாஸ்ட் நேம் நான் கொடுத்துறேன் டெமோ யூசர்னு. இஃப் இன்கேஸ் வந்து சம்டைம்ஸ் நம்ம பார்த்துருப்போம், நம்ம ஒரு இமெயில் ஐடி கொடுப்போம், பட் அதான் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் அப்படின்னு வந்திருக்கோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இமெயில் ஐடி கொடுக்கும்போது சில நம்பர்ஸை சேர்த்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ நேம் இருக்கு, டெமோ யூசர் 123@gmail.com. ஸோ கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து டெலிஃபோன் கேட்குது. ஒரு 10 நம்பர் வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்ட், நியூ பாஸ்வேர்டு கேட்குது. பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு கொடுக்குறோம். பாஸ்வேர்டு வந்து ஜஸ்ட் 12345 அப்படின்னு கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ பை திஸ் டைம் நம்மளுக்கு வந்து ஒரு யூசர் வந்து இங்கே கிரியேட் ஆகிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் யூசர் வந்து ஒன்று கிரியேட் ஆகிருப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு கண்டெக்ஸ்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து ப்ரௌசர் கண்டெக்ஸ்ட் 2. ஒரு நியூ கண்டெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணுறோம், அது வந்து வேற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம், ப்ரௌசர் கண்டெக்ஸ்ட் 2. அதே மாதிரி அந்த ப்ரௌசர் கண்டெக்ஸ்ட் 2ல இருந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அந்த பேஜுக்கு வந்து அந்த இன்னொரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன், நியூ பேஜ் 2 அப்படின்ட்டு. ஓகேவா? இப்போ இந்த பேஜ் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், திரும்ப அந்த பர்டிகுலர் யூஆர்எல்லை நான் லான்ச் பண்ண போகிறேன். பேஜ் 2 யூஸ் பண்ணி ஒரு நியூ பேஜில் இந்த யூஆர்எல்லை லான்ச் பண்ண போகிறேன். அதாவது வேற ஒரு கண்டெக்ஸ்ட் வேற ஒரு பேஜில் இந்த யூஆர்எல்லை லான்ச் பண்ணுறோம். ஓகே, இப்போது லான்ச் பண்ணி திரும்ப வந்து என்ன பண்ணுவோம்னா மை அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுவோம்.
மை அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து லாகினை கிளிக் பண்ணுவோம். ஸோ மை அக்கௌண்ட் லாகினை கிளிக் பண்ணுவோம். ஸோ 2 காட்டுது. ஓகே, நான் nth ஆஃப் 0 யூஸ் பண்ணிக்கிறேன். ஜீரோன்னு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லாகின் பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த பேஜில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த யூசரோட இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்டை கொடுக்க போகிறோம். பேஜ் 2 டாட் லொகேட்டர் டாட் ஃபில் என்ன யூசர் கிரியேட் பண்ணமோ அந்த யூசரோட இமெயிலை வந்து நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். அதே மாதிரி பாஸ்வேர்டு. பாஸ்வேர்டு வந்து 12345 12345 அதை வச்சு தான் கிரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த பாஸ்வேர்டை நான் இங்கே கொடுக்குறேன். அதுக்கப்புறம் லாகின் பட்டனை நான் கிளிக் பண்ண போகிறேன். ஓகே, ஆல் செட். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு யூசர் வந்து கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் நியூ கண்டெக்ஷன் ஓப்பன் ஆகுது, அதில் நியூ பேஜ் ஒன்று கிரியேட் ஆகுது. அது திரும்ப நம்ம வந்து அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறோம். மை அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுறேன், லாகின் கிளிக் பண்ணுறேன். இங்கே என்ன யூசரை நான் கிரியேட் பண்ணணும் அங்கே வந்து இங்கே யூசர் நேமில் பாஸ் பண்ணுறேன். சேம் பாஸ்வேர்டு சேம் பாஸ்வேர்டு வந்து நான் இங்கே இங்கே கொடுக்குறேன். கொடுத்துட்டு லாகின் பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த இந்த இடத்துல நம்ம ஒரு யூசரை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில டைம் எடுத்துக்கும் அந்த யூசரை பேக் எண்டில் போய் அதை கிரியேட் பண்ணி நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து ஒரு வெயிட் டைம் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். பேஜ் 1 டாட் வெயிட் ஃபார் டைம் அவுட் ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். சரி, உங்களுக்கு ஃபஸ்ட்டு கண்டெக்ஸ்ட் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிட்டு சைன் அப் பண்ணிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி அடுத்த கண்டெக்ஸ்ட் ஓப்பன் ஆகுது பாருங்கள். ஸோ அது சேம் யூசரே லாகின் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு இன்னொரு கண்டெக்ஸ்ட் இன்னும் ஆன்லேயே தான் இருக்குது. இப்போ நான் இங்கேருந்து இந்த கண்டெக்ஸ்ட்டுக்கு வரலாம் திரும்ப. எப்படி நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ வந்து நமக்கு 2 கண்டெக்ஸ்ட் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த பேஜ் 1 பேஜ் 2ன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 2 ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை யூஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக வந்து இப்போ கண்டெக்ஸ்ட் டு கண்டெக்ஸ்ட் வந்து நேவிகேட் ஆக முடியும். அதாவது இன்னும் பேஜ் ஓப்பன்லேயே தான் இருக்கு. இப்போ ஒரு கண்டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேஜ் 1 அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கு. இன்னொரு கண்டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேஜ் 2 அப்படின்ற இன்னொரு ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் பேஜ் 1 யூஸ் பண்ணி ஒரு கண்டெக்ஸ்ட் ஆக்சஸ் பண்ணிட்டேன். இப்போ பேஜ் 2 யூஸ் பண்ணி இன்னொரு கண்டெக்ஸ்ட் ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கேருந்து நான் எப்படி இங்கே வரது? சிம்பிள். பேஜ் 1 ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணுங்க. இப்போ பாருங்க, இது பேஜ் 1ஓட கண்டெக்ஸ்ட். ஓகே. இது பேஜ் 2ஓட கண்டெக்ஸ்ட். ஓகேவா? இப்போ நான் பேஜ் 1 கண்டெக்ஸ்ட்ல இருக்கேன். இப்போ நான் இங்கேருந்து திரும்ப வந்து மை அக்கௌண்ட்டை கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணிவிட்டு மை அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப நான் என்ன பண்ண போகிறேன்னா மை அக்கௌண்ட்டுக்கு போக போகிறேன். சாரி, மை அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்ற பேஜுக்கு நான் போக போகிறேன். ஓகே. அப்போ நான் என்ன பண்ணுவேன், பேஜ் 1 பேஜ் 1ல் மை அக்கௌண்ட்டை கிளிக் பண்ண சொன்னேன் இல்லையா, அதை தூக்கி நான் இங்கே போடுவேன். பேஜ் 1 மை அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணு, பேஜ் 1 கண்டெக்ஸ்ட்லேருந்து மை அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்,
டிரான்சாக்ஷனுக்கு மூவ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஒரு லொக்கேட்டர் எடுத்துக்கிறேன். ரெண்டு மேட்ச் காட்டுது. ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் அதுக்கு மேட்ச். ஓகே, நான் nth that 0ன்னு கொடுத்துக்கிறேன். பேஜ் 1 டாட் லொக்கேட்டர் டாட் nth of 0 டாட் கிளிக் கொடுத்துட்டேன்னா கிளிக்னு கொடுத்துட்டேன். இப்போ என்ன நடக்கும், செகண்ட் கண்டெக்ட்லேருந்து இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் கண்டெக்ட்ஸ்க்கு நேவிகேட் ஆகும். நேவிகேட் ஆகி மை அக்கௌண்ட்டில் போயிட்டு டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றத எனக்கு செலக்ட் பண்ணும். இங்கே போயிட்டு எனக்கு டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணோம். இப்போ டிரான்சாக்ஷன் பேஜில் நம்ம இருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த கண்டெக்ஸ்ட்டில் இருக்கேன். இப்போ இந்த கண்டெக்ஸ்ட்லேருந்து திரும்ப நான் இந்த கண்டெக்ஸ்ட்டுக்கு போகிறேன். இப்போ இந்த கண்டெக்ஸ்ட் போய் நான் என்ன கிளிக் பண்ண போகிறேன்னா, திரும்ப வந்து மை அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ண போகிறேன். ஓகே, லாக் அவுட் பண்ண போகிறேன். சரியா? இப்போ பேஜ் 2ல இருந்து நான் என்ன பண்ண போகிறேன், திரும்ப பேஜ் 2ல மை அக்கௌண்ட்டை கிளிக் பண்ண போகிறேன் செகண்ட் கண்டெக்ஸ்ட்டில். அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா லாக் அவுட்டை கிளிக் பண்ண போகிறேன். ரெண்டு மேட்ச் காட்டுது. மேபி 0th மேட்ச் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே அப்படியே போட்டு பிளைண்டாக போட்டுக்கிறேன். லாக் அவுட்டை கிளிக் பண்ண போகிறேன். வியூவரை செக் பண்ணிக்கிறேன். எஸ், ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் அது இருக்குது. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு கண்டெக்ஸ்ட் ஒரு கண்டெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், சைன் அப் பண்ணுறேன். சைன் அப் பண்ணதுக்கப்புறம் அந்த யூசர் டீட்டெயில்ஸை நான் அடுத்த கண்டெக்ஸ்ட்டு கொண்டு போகிறேன். இங்கே வந்து அந்த டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்ணுறேன்னா லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் திரும்ப இந்த கண்டெக்ஸ்ட் வந்து திரும்ப இந்த கண்டெக்ஸ்ட் வரேன். இங்கே வந்துட்டு மை அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீல்டை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு திரும்ப இந்த பேஜ் இந்த கண்டெக்ஸ்ட்லேருந்து திரும்ப இந்த கண்டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு லாக் அவுட் பண்ண போகிறேன். ஓகே, புரியுதா? எஸ் சார். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இது ரெண்டு கண்டெக்ஸ்ட்டையும் க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ சேம் யூசர் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இப்போ நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எரர் வரும். பிகாஸ் இந்த யூசர் வந்து ஆல்ரெடி ஒரு மெயில் ஐடி வந்து கிரியேட் ஆகிடுச்சாங்க. ஸோ வந்து இதில் ஜஸ்ட் நான் ஒரு நேம் இது மட்டும் மாற்றிடுறேன். டெமோ யூசர் 0013 கொடுத்துட்றேன். டெமோ யூசர் 0013 இங்கேயும் மாற்றிடுறேன். இப்போ என்ன நடக்குது நீங்களே பாருங்க. ஒரு கண்டெக்ஸ்ட் ஓப்பன் ஆகுது, யூசர் கிரியேட் ஆகுது, ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுது, இன்னொரு கண்டெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணுது. இங்கே வந்து அந்த யூசரை வந்து லாகின் பண்ணுது. லாகின் பண்ணதுக்கப்புறம் என்னோட ப்ரீவியஸ் கண்டெக்ஸ்ட்குள்ளே போயிட்டு டிரான்சாக்ஷன்ஸை கிளிக் பண்ணியிருக்கா. இது எஸ் என்னோட சார். ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆன கண்டெக்ஸ்ட். இதில் டிரான்சாக்ஷன் கிளிக் பண்ணியிருக்கா. இது செகண்ட் ஓப்பன் ஆன கண்டெக்ஸ்ட். இதில் லாக் அவுட் பண்ணியிருக்கா. எஸ் சார். ஓகே, ஸோ இதுதான் ப்ரௌசர் கண்டெக்ஸ்ட். இப்படி தான் வந்து நீங்கள் ஒரு ப்ரௌசர் கண்டெக்ஸ்ட் நடுவில் ஸ்விட்ச் பண்ணுவீங்க. ஓகே, ஓகே சார். கிளியர்? சப்போஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டீங்க, எப்படி வந்து க்ளோஸ் பண்ணுறது? இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு கண்டெக்ஸ்ட் நான் க்ளோஸ் பண்ணணும், இல்லைனா வந்து என்டையர் கண்டெக்ஸ்ட் என்னென்ன கண்டெக்ஸ்ட்லாம் ஓப்பன் ஆச்சோ எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், அந்த ப்ரௌசர் கண்டெக்ஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு இந்த பேஜ் வந்து க்ளோஸ் பண்ணணும். பேஜ் 1 டாட் க்ளோஸ். பேஜ் 1 டாட் க்ளோஸ். அதுக்கப்புறம் அந்த ப்ரௌசர் கண்டெக்ஸ்ட்டை க்ளோஸ் பண்ணுங்க. ப்ரௌசர் கண்டெக்ஸ்ட் 1 டாட் க்ளோஸ். நெக்ஸ்ட்டு பேஜ் 2 டாட் க்ளோஸ். ப்ரௌசர் கண்டெக்ஸ்ட் 2 டாட் க்ளோஸ். லாஸ்ட்டாக வந்து ப்ளே ரைட்டையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ப்ளே ரைட்டை க்ளோஸ் பண்ணிங்கன்னா
இங்கே வந்து நம்ம பேஜை க்ளோஸ் பண்ணுறோம், இந்த அந்த கண்டெக்ஸ்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம். இங்கே வந்து பேஜ் 2 க்ளோஸ் பண்ணுறோம், அந்த கண்டெக்ஸ்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம். இங்கே வந்து கிளைண்ட் டு சர்வர் கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே, கிளியர்? எஸ் சார். ப்ரௌசரையும் க்ளோஸ் பண்ணலாம். ப்ரௌசர் டாட் க்ளோஸ். ஓகேவா? ப்ரௌசர் அப்படின்னா குரோமியமை க்ளோஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ குரோமியம்லேருந்து நம்மளுக்கு ஒரு கண்டெக்ஸ்ட் ஓப்பன் ஆகுது, அதில் ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் ஆகுது. அதே மாதிரி குரோமியம்லேருந்து நம்மளுக்கு ஒரு செகண்ட் கண்டெக்ஸ்ட் ஒன்று ஓப்பன் ஆகுது, அதில் ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேஜை க்ளோஸ் பண்ணுறோம், கண்டெக்ஸ்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம், பேஜ் 2 க்ளோஸ் பண்ணுறோம், கண்டெக்ஸ்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம், ப்ரௌசரை குரோமியமை க்ளோஸ் பண்ணுறோம், பிளே ரைட் டு கிளைண்ட் சர்வர் கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நான் வந்து திரும்ப 53 அப்படின்னு நான் கொடுக்குறேன். 00153 அப்படின்னு கொடுத்துட்டு திரும்ப ரன் பண்ணுறேன். ஸோ ஓகே சார். அப்போனா கிளைண்ட் டு சர்வர் கனெக்ஷனும் முடிஞ்சிருச்சு. புரியுதா? இதுதான் வந்து ப்ரௌசர் கண்டெக்ஸ்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எத்தனை கண்டெக்ஸ்ட் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 ஓப்பன் பண்ணோம். சரி, ஓகே, இப்போ நான் 3ஆவதாக ஒன்று ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா சேம் அப்படியே இந்த 2 லைனை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு ப்ரௌசர் கண்டெக்ஸ்ட் 3 பேஜ் 3. இப்போ பேஜ் 3 யூஸ் பண்ணி வேறு ஏதாவது நீங்கள் அப்ளிகேஷன் ஒன்று ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வேறு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். நான் இந்த பேஜ் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த லைனை கமெண்ட் பண்ணி. ஸோ இப்போ எனக்கு 3 பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பேஜ் 1 க்ளோஸ் ஆகும், பேஜ் 2 க்ளோஸ் ஆகும். அந்த ஃபஸ்ட்டு கண்டெக்ஸ்ட் க்ளோஸ் ஆகும், செகண்ட் கண்டெக்ஸ்ட் க்ளோஸ் ஆகும். இந்த தேர்ட் கண்டெக்ஸ்ட் மட்டும் நம்மளுக்கு ஆனில் இருக்கும். ஓகே, நான் திரும்ப ரன் பண்ணுறேன். சாரிங்க, நம்ம கண்டெக்ஸ்ட் மாற்றவே இல்லை. கண்டெக்ஸ்ட் 3ன்னு போடவே இல்லை. திரும்ப ரன் பண்ணுறேன். டெர்மினேட் பண்ணிட்டேன். திரும்ப ரன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்லேருந்து. ஸோ இந்த ப்ரௌசர் கண்டெக்ஸ்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கைஸ். ஏன் நான் சொல்கிறேன், பிளே ரைட்டு வந்து ஒரு அப்ளிகேஷனில் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு ரீசனே இந்த ப்ரௌசர் கண்டெக்ஸ்ட் தான். ஆல்ரெடி ரெஜிஸ்டர்னு வருது இந்த இமெயிலு. லெட் மீ ஆட் ஒன் மோர் 2 more zeros. இந்த டேட்டாவே நம்ம வந்து ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணலாம், பட் அதெல்லாம் கொஞ்சம் லேட்டராக சொல்லி தரோம். ஓகே, இப்போதைக்கு இந்த அப்ரோச்லேயே போங்க. ஸோ ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் ஒரு கண்டெக்ஸ்ட்டில். அடுத்த கண்டெக்ஸ்ட் அதில் நம்ம செக் பண்ண போகிறோம். செக் பண்ணுறோம். இந்த கண்டெக்ஸ்ட்டில் டிரான்சாக்ஷன் கிளிக் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 3ஆவது கண்டெக்ஸ்ட். நம்ம இங்கே ஓப்பன் பண்ணோம் இல்லையா, இது இந்த 3ஆவது கண்டெக்ஸ்ட். ஓகே,
ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கண்டெக்ஸ்டோட பேஜும் கண்டெக்ஸ்டும் க்ளோஸ் பண்ணுறோம், செகண்ட் கண்டெக்ஸ்டோட பேஜும் கண்டெக்ஸ்டும் க்ளோஸ் பண்ணுறோம். பட் ஆனால் தேர்ட் கண்டெக்ஸ்டோட ப்ரௌசர் கண்டெக்ஸ்ட்டோ அதோட பேஜ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணல. ஸோ அதனால தான் இது மட்டும் நம்மளுக்கு ஓப்பனில் இருக்கு. புரியுதா கைஸ்? எஸ் சார். ஓகே, ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ப்ளே ரைட் வந்து ஒரு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதுக்கு ப்ளே ரைட் ஏன் சூஸ் பண்ணுறாங்க, செலினியம் சூஸ் பண்ணாமல் அப்படின்னா இதுதான் மெயின் ரீசன். ஏன்னா வந்து அவங்களது வந்து நிறைய சேனல்ஸ் இருக்கும். ஓகே, இங்கிலீஷ் வெர்ஷன் இருக்கும், ஸ்பானிஷ் வெர்ஷன் இருக்கும் அவங்கவுங்க லாங்குவேஜில். ஸோ ஒரே டைமில் வந்து ரெண்டுத்தையும் லான்ச் பண்ணணும்னு நினைப்பாங்க. இல்லைனா வந்து பேக் எண்டில் இருக்கக்கூடிய ஸ்கிரிப்டை வேலிடேட் பண்ணி ஃப்ரண்ட் எண்டில் அது டிஸ்ப்ளே ஆகுதா இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம இந்த மாதிரி கண்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து வேலிடேட் பண்ணுவோம். ஓகே.